அனுமனுக்கு ஏன் வடைமாலை சாற்றப்படுகிறது தெரியுமா? இதோ அந்த அற்புதமான கதை. வாயுவை தந்தையாகவும் அஞ்சனையை தாயாகவும் பெற்ற புனித சக்தி அனுமன். சிறு வயதில் அனுமனுக்கு பசி வந்தது. அனுமனின் விழிகளில் வானம் முழுதும் சுடுகதிர் சூரியனாக அல்ல, அது சிவந்த பழமென தெரிந்தது. அது என் பசியை தீர்க்கும் பழம் என கருதி ஆவலுடன் வானத்தை நோக்கி பாய்ந்தார். வாயுவின் வேகம் அவருக்கு வாரிசு. அந்த வேகத்தில் அவர் வானத்தை வெட்டி கொண்டு பறந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்நேரம் வானத்தில் இன்னொருவர், ராகு, அவனும் சூரியனை அடையவே பறந்து கொண்டிருந்தான். அனுமனின் வேகத்தை கண்டதும் ராகு அச்சமுற்றான். யார் இது? என்னை விட வேகமா? வானமே உடைந்து போகும் போல பறக்கிறான் என்று எண்ணிய ராகு நேராக அனுமனை எதிர்கொண்டான். பரிசுத்தமான அந்த சந்திப்பில் ராகு நெஞ்சம் முழுதும் கைகூப்பினான். அனுமனே, என் வேகம் கூட உன்னிடம் ஒப்பே இல்லை. உன்னுடைய ஈகையும் வீரத்தையும் கண்டு மயங்கியிருக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு வரம். கருப்பு உளுந்தால் செய்யப்படும் வடை, அதை மாலையாக கட்டி யாரேனும் உனக்கு சாற்றினால் அவரை என் கிரகப்பிழை எதுவும் தொடாது. ராகு தோஷம் இருந்தால் கூட அது உடனே நீங்கிவிடும். அந்த நிமிடம் முதல் பக்தர்கள் அனுமனை வடை மாலையால் வணங்க ஆரம்பித்தார்கள். அது வெறும் உணவு அல்ல, அது பக்தியின் பாசக்கயிறு.